ஒரு நித்திய ஜீவனை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு சந்தோஷமான செய்தியை தான் நாங்க என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை தேவன் கொடுப்பார். எல்லாத்துக்காகவும் தான் கிறிஸ்து இயேசு மரித்திருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்திருக்கிறார். அவர் உங்களையும் அதிகமாய் நேசிக்கிறார். கடன் பிரச்சனை, கவலைகள், துக்கங்கள், பாரங்கள், இன்னும் அநேக மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் எதுவா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவை நீங்கள் பின்பற்றி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். அவர் ஜீவன் உள்ள தேவன், கர்த்தர் நல்லவராய். இந்த ஒரு நற்செய்தியை சொல்லதான் நாங்க இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறோம். எல்லாத்துக்கிட்டையும் அந்த நற்செய்தியை சொல்றோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. God bless you all. Happy Christmas and Happy New Year. God bless you all. ஜாலியா ஸ்மைல் பண்ணிட்டாரு. போய் சொல்லிட்டு வா, கிறிஸ்துமஸ் சொல்லி கொடுத்து வா. அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம். அவர் பெட்டியா வரா, பெட்டியா கிட விட்டுருங்க. சாக்லேட் கொடுத்துரு. கை கொடுத்து எங்க அவன் சின்ன பையன்? வாடா வா. மைக் வாங்கிக்கோ. ஐயா சரிங்களாம்மா, கடவுளை வந்து எங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. சரிங்களா?
எல்லாரும் வாங்க. நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உணவும் மிட்டாயும் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாரும் வாங்க, வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்க சாண்டா டான்ஸ் ஆடுங்க. அக்கா மைக்கா அவங்களுக்கு தேய்ச்சி கொடுங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஏய் சாண்டா கிளாஸ் போட்டு செய்தி கேட்கறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு? குழந்தைங்கள எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. சரி, நற்செய்தி என்ன சொன்னா, இந்தியிலிருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் தாமே மனுஷனா வந்து அவர் எதுக்காக வந்திருக்காங்கன்னா நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் வந்து மனுஷனாய் பிறந்து ஒரு வழியே ஒரு மனுஷன் வள வைக்கிறோம். நீங்க யாரெல்லாம் அந்த உறவுக்குள்ள நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஜீவன் நித்திய வழி அவரு எப்போதுமே நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவன். நமக்கு இருக்கிற எல்லா வியாதி, எல்லா கடன் பிரச்சனை, நமக்கு இருக்கிற கண்ணீர் அவரெல்லாம் தொடைக்கிற தேவன். அவர் சமாதானம் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. இது வந்து ஒரு பந்தம், ஒரு உறவு. யார் வேணாலும் இந்த உறவுக்குள்ள வரலாம். எந்த சரியா? ஹாப்பி கிறிஸ்மஸ். தேவாதி தேவனே நன்றி. இயேசுவின் நாமத்தினால மகனுக்கு பின்னாடி செயல்படுகிற எல்லா ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால வேத வார்த்தையின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். சோத்ரம் சோத்ரம் நாங்க இறந்தா எங்க போகும் தெரியாம இந்த சூழ்நிலையில ஏதோ பிறந்தோம். வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெய் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் கை கொடுக்குதான் வந்தாங்க. எதுக்கு அப்படி ஓடுறீங்க? சாக்லேட் வா வா அடிக்க மாட்டாங்க. எப்பொழுதும் சின்னதான் வேண்டாலும் போகாதீங்க. எங்க சார்? கனிமொழி சார், கனிமொழி சார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷம் குறித்து நான் சொல்ல வந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் இங்க ஆடிட்டு இருக்கிறேன். நான் நல்ல ஒரு குடியா
கஞ்சா அடிச்சுட்டு இப்படி சுத்திட்டு இருந்தாங்க. என்ன ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு போயிடுச்சு. எங்க எல்லா இடத்துக்கும் போய் சுகம் கிடைக்கவே இல்லை. டாக்டர்கிட்ட போய் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுகம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. என்னுடைய பேர் வந்து சலீம். என்னுடைய பேர் வந்து சலீம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய ஜனங்கள் வந்து இயேசுவை பற்றி சொன்னாங்க. அப்ப நாங்க இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலவசமாய் ஒரு ரட்சிப்பை நான் பெற்றேன். இலவசமாய் ஒரு பிரசன்ஸ், அந்த கடவுளோட அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எல்லாம் கைவிட்ட சூழ்நிலை, என்னுடைய குடும்பம் என்னை கைவிட்டு போயாச்சு. இந்த குடி பழக்கத்தை, ஒரே ஒரு குடி பழக்கத்தினால என் குடும்பம் இழந்தது. என்னுடைய நண்பர்கள் இழந்தது. கடைசியில யாருமே வரல. வியாதிப்பட்டு மஞ்சக்காமால வயிறு வீங்கி காலு வீங்கி அப்படி நான் படுத்த படுக்கையில் இருக்கும்போது எந்த ஒரு டாக்டர்னாலையும் சுகம் கொடுக்க முடியல. எல்லா இடங்களுக்கும் போயிட்டோம், எங்கேயுமே எனக்கு சுகம் கிடைக்கல. ஆனா இந்த மாதிரி அன்பா இருக்கிற பிள்ளைகள் வந்து எங்க சொன்னாங்க, இயேசு ஒருத்தர் நீ கேளுப்பா, உன் பாவங்களை மன்னித்து அவர் ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லும் போது முதல்ல நான் நம்பவே இல்லை. ஆனா கடைசியில வேற வழி தெரியாம அந்த இயேசுவை நோக்கி நான் பார்க்கும்போது, இயேசுவை என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லி திருப்பி கொடுக்கும் போது ஒரு ரூபாய் செலவு இல்லாம அவர் எனக்கு என்னுடைய ஜீவனை மீண்டும் திருப்பி கொடுத்தார். இந்த சந்தோஷத்தின் நற்செய்தியை நான் உங்களுக்கு, நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு தான் நாங்க வந்து இந்த இடத்துல நாங்க ஆயத்தப்படுத்திருக்கிறோம். சோ இந்த நாளிலும் கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த அன்பை சொல்றதுக்காக தான் நாங்கள் எல்லாரையும் கடந்து வந்திருக்கிறோம். நீங்களும் ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனை, பாடி பிரச்சனைகள்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த இயேசுவை நோக்கி நீங்க பார்க்கும்போது அவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார். நானும் முதல்ல நம்பல, ஆனா நம்பின சந்தோஷமா நல்லா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆசீர்வதிப்பார். இந்த நற்செய்தி மூலமா நாங்க எல்லாரும் உங்களுக்காக நாங்கள் செபித்துக் கொள்கிறோம். நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் விடுதலை கொடுப்பார் சொல்லி நாங்க ஜெபம் பண்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேர்ந்து எல்லாம் டான்ஸ் ஆடலாமா? எல்லாரும் ஆடலாமா? ஓகே.
சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. வயசானவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி நாங்க ஆர்டர்லாம் பண்ணல, நாங்க வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சு அவங்களுக்காக நாங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கூட எங்கேயோ நாங்க கொண்டாடி இருக்கலாம், ஆனா உங்க கூட தான் கொண்டாடணும் அப்படின்னு நாங்க சந்தோஷமா இங்க கிளம்பி குடும்பமா வந்தோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், வேலைக்கு போறவங்க நீங்க எல்லாரும் இந்த நேரத்துல இங்க எல்லாரும் கூடி இருந்து சந்தோஷமா எங்களை வெல்கம் பண்ணதுக்காக நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருடத்துல 2025வது வருடம் உங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பா செழிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஏசப்பாக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகள் எவ்வளவோ இருக்கலாம். உங்க இதயத்துல துக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், வெளியில சொல்ல முடியாத காரியங்கள், வேலை செய்யற இடத்துல கஷ்டம், படிக்கிற இடத்துல கஷ்டம், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நான் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் சொல்லுவேன். என்னன்னா, நீங்க ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். என்னுடைய கணவருக்கு எப்படி அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்துல இருந்து விடுதலை கொடுத்தாரோ, இல்லாம போன ஒரு குடும்பத்தை மீண்டும் அவர் கொடுத்தாரோ, இல்லாம போன ஒரு உறுப்பு அவர் மீண்டும் புதுசா கொடுத்தாரோ, அதே போல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு நீங்க துக்கப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் புதுசா கொடுப்பாரு. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு செழிப்பை கொடுப்பாரு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பாரு. உங்க துக்கங்கள் எல்லாத்தையும் மாத்தி கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் சொல்லுங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஓ ஆஹா, முடியுமா? முடியாது. தேக்குடா, தேக்கு. இங்க வா, இங்க வா. டான் பண்ணி ஆட பிளான் போடுறீங்களா? நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா படிக்கிறாள் பாரு. முடியல. வயசாகி போச்சு சாண்டா, முடியல. சுவாச எங்க அடிங்க, எங்க இருக்கீங்க சார்? இங்க எங்க ப்ளீஸ் ஆடுறீங்க. செமையா ஆடுறீங்கடா. நம்மை வழி நடக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷம்
ஓ மியூசிக் தகுந்த மாதிரி ஆடுறாரு சாண்டா. ஆட மாட்டேன். சாண்டா வயித்த பிடிச்சு ஆடுங்க, வயித்த பிடிச்சிக்கிட்டு ஆடுங்க. கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. கார்த்தி ஆடு. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. போது போது. அவர் மரித்தால்தான் நமக்கு ஒரு விடுதலை. அப்படி அது ஒரு நல்ல வாழ்க்கை திரும்பி வேணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த நேரத்துல இயேசுவை நோக்கி நீங்க பார்க்கும்போது இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஓகே சரி. என்னப்பா கை தட்டுங்க, கை தட்டுங்க. அப்படியே செட்டாக கொடுத்துருக்கணும். இதை இப்படி இப்படி உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. கடவுள் சொல்லியிருக்காரு, போய் அவங்களுக்கு எல்லாம் நீங்க நன்மை செய்யுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்காங்க. வியாதியாசர்களுக்கும் சுகத்தில்லாதவர்களுக்கெல்லாம் நாங்க இன்னைக்கு போய் எல்லா இடங்களுக்கும் கடவுளுடைய அருளை சொல்லி நாங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு நாங்க எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்துருக்கிறோம். ஸோ இந்த நாளிலும் கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த அன்பை சொல்றதுக்காக தான் நாங்க எல்லாரையும் கடந்து வந்திருக்கிறோம். நீங்களும் ஒரு வேலை ஏதோ ஒரு பிரச்சனை பாடு பிரச்சனைகள்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த இயேசுவை நோக்கி நீங்க பார்க்கும்போது அவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார். நானும் முதல்ல நம்பல, ஆனா நம்பினேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா நல்லா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும்
நம்மோடு இருப்பதால்